நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இது ஒண்ணு பெரிய கேஸ் இல்லம்மா. பாலா லஞ்சம் வாங்கினதுக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்ல. நீங்க தேவையில்லாம எதுவும் பேசாதீங்கம்மா. நம்ம வேணா அப்படி சொல்லலாம், ஆனா கேஸ் ஆப்போசிட்டா போச்சுன்னா நிரபராதியா இருந்தாலும் தண்டனை கிடைக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டி நம்ம சூரஜ் தானே. ஆமா, வினு ஏன் வரல பாலா? பைக்ல இருந்து விழுந்தனால பெட் ரெஸ்ட்ல இருக்கான். பிரீத்தி, வினுக்கு இப்போ உடம்பு சரியில்லை. சொல்லப்போனா நாங்க இங்க இருந்து போய் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். உன் வீடா இருக்கிறதுனால தான் நான் இந்த நேரத்துக்கு வந்திருக்கேன். கேக்க கட் பண்ண உடனே நாங்க போயிடுவோம். நீ தப்பா நினைச்சுக்காத. நீங்க சாப்பிட்டு தான் இங்க இருந்து போகணும். உன் பர்த்டேக்கு வந்து நாங்க சாப்பிட்டுக்கிறோம்மா. இருந்தாலும் பாலா, வினுவை பாத்துக்கிறதுக்கு வர யாரும் இல்ல ஆண்டி, அதனாலதான். ஆமா, பர்த்டே பேபி எங்க ஆண்டி? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. அம்மா, நான் இந்த கிஃப்ட போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வந்துடுறேன் ஆண்டி. அவன் இப்ப இங்க வந்துருவாமா? கிஃப்ட் இங்கேயே கொடுக்கலாம்ல. அது சின்ன கிஃப்டா இருக்கறனால எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஆண்டி. இப்போ வந்துடுறேன். நாம ரெண்டு பேரும் நேர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லம்மா. எப்படி இருக்கீங்க? நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? இப்பதான் எல்லாம் புதுசு புதுசா நடக்குதே. ஹேண்ட்ஸம் பாய், கண்ணாடி ரொம்ப நேரமா பார்த்து அழகு கெடுத்துக்காதீங்க. வாங்க. நீ போ, நான் பின்னாடியே வரேன். 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். என்ன, இன்னும் மேக்கப் பண்ணணுமா? நான் வெயிட் பண்றேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ வெயிட் பண்ணா நான் இன்னும் லேட் பண்ணுவேன். ஓகே. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. வெளியே உன்னோட பைக்கை பார்த்தோன்னே நினைச்சேன் நீ சீக்கிரமா வந்துட்டேன்னு. ஜித்து மாமா இன்னும் ரெடி ஆகலையா என்ன? இல்ல, அது வந்து இப்பதான் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காரு. அப்படி என்னதான் அவரு ட்ரெஸ் மாத்துறாரு? கல்யாணம் ஒண்ணும் இல்லல. ஜித்து மாமா, அது சரி. என்ன இது, என் ரூமுக்கு வரிசையா பொண்ணுங்களா வந்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த ரூம்குள்ள எத்தனை பொண்ணுங்க வந்தாங்க? நீ வேற, கல்யாணி இப்பதான் வந்துட்டு போனா. அவ உங்களோட தங்கச்சி தானே? அதுக்குன்னு பொண்ணுங்களா இந்த ரூம்குள்ள வரலாமா? ஆர்கியூமெண்ட் பண்ண தயாரா இல்ல. கொஞ்சம் கண்ணை மூடுங்க. வரும்போதே கிஃப்ட கொண்டு வந்துட்ட போல. கண்ணை மூடுங்க. ஓகே, மூடிக்கிட்டேன். இப்ப கண்ணு தரங்க. ஹேய், ஹாப்பி பர்த்டே. thank you. ஆன்லைன் பர்ச்சேசிங் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. gift கொடுக்கிறதுல டிஸ்கவுண்ட் பாக்குற உன்ன பாராட்டியே ஆகணும். ஓ, உங்களுக்கு பெரிய பெரிய gift கொடுத்தாதான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலன்னா கொடுத்துருங்க, நான் வினு கிட்ட கொடுத்துடுறேன். எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? அது நீதான். விலை மதிக்க முடியாத பரிசு. நீங்க முதல்ல ரெடி ஆகுங்க, நான் கீழே இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அகிலா. கேக்க கட் பண்ணதுக்கு அப்புறமா நான் முதல்ல அப்பாவுக்கும் அம்மாக்கும் அப்புறம் லட்சக்கும் கொடுப்பேன். அதுக்கப்புறம் கட் பண்ற பீஸ உன்னோட இந்த குட்டி வாய்க்குள்ள வச்சு திணிப்பேன். மத்தவங்க பாக்குற மாதிரியா? நீ தான் என் ஒய்ஃபா வர போறியே, அதுதான் இங்க எல்லாருக்கும் தெரியுமே. அதுக்காக? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா செய்வேன். ஜித்து மாமா, எனக்கு சங்கடமா இருக்கும்.
எந்த சங்கடமும் வேண்டாம். நீ நான் சொல்றத கேட்டா மட்டும் போதும். நீ மட்டும் கேட்கலனா இந்த ரூம்ல இருந்து உன்னால வெளியே போக முடியாது. புரிஞ்சுதா? ச்சே, இருந்தாலும் நீ எதுவும் பேச வேண்டாம். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சின்ன ஃபங்க்ஷனா நினச்சிக்கிட்டாலே போதும். இதுக்கப்புறம் இந்த முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த வாட்ச் என் கையில் கட்டிவிடு. இருந்தாலும் ஜித்து மாமா எல்லாரும் முன்னாடியும் வச்சு. இங்க பாரு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், என்னோட முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்தா கட்டிவிடு. இந்த வீட்டை ஒரு நாளைக்கு நீ எத்தனை தடவை கூட்டுவ? நல்லா கிளீனா ஒரு தடவை கூட்டி விட்டாலே போதும். அதுவும் இல்லாம இந்த வயசுல இந்த வீட்டு வேலையெல்லாம் நான் தானே செய்ய வேண்டியதா இருக்கு. சுமேஷ் ஆஷாவோட அனுதாபத்தை மட்டும் வாங்கலாம்னு நினைக்காத, அது நடக்கவே நடக்காது. காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னால அனிலா இந்த வீட்டை கண்ணாடி மாதிரி கிளீன் பண்ணிட்டு போயிருக்கா. அவ சும்மா பண்ணிட்டு போயிருக்கா. நீ இப்படி அவளை எடுத்தெறிஞ்சு பேசாதம்மா. இன்னும் சொல்ல போனா இத்தனை வருஷமா அவ முகம் சுளிக்காம உனக்கு சாப்பாடு போட்டிருக்காளா இல்லையா? அவளை பத்தியா சொல்றேன்? டேய், அனாவசியமா என் வாயை கலராத. அது வந்து இது கண்டிப்பா நம்ம வினுதா. சவுண்ட கேட்டாலே தெரியுது. டேய் செல்லக்குட்டி, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆகி போச்சு தெரியுமா? அம்மா, நீ இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? இமயமலையில தவம் பண்ண போயிருந்தேன். ஓ, இவ்வளவு தூரம் தவம் பண்ணி இவ்வளவுதான் தாடி வளர்ந்துருக்கா? என்னோட கார்டியனா எல்லாத்தையும் பாத்துக்கிறதா நீங்க சொல்லிட்டு போனீங்கல்ல, இத்தனை நாளா ஏன் வர நீங்க தேடி வந்தீங்களா? நீ இங்க வர்றதுக்கு இவனோட பர்மிஷன் வேணுமா என்ன? உடனே இங்க கிளம்பி வர முடியாத சூழ்நிலையில தான் நான் அங்க வீட்டுல இருந்த பாட்டி. என்னடா ஆச்சு? சொல்றேன். இங்கேயும் சில எதிர்பாராத சம்பவங்களா நடந்திருக்குப்பா. இந்த வீட்டுக்கு புதுசா நிரந்தரமா தங்கறதுக்காக சில பேர் வந்திருக்காங்க. யாரு? அது வந்து யாருன்னா சொல்லாத, இருக்கிற சஸ்பென்ஸ் எல்லாம் போயிடும். 3 பேர்ல ஒரு ஆள் வெளியே போயிருக்காங்க, மிச்சம் 2 பேர் இங்க இருக்காங்க. நீ வாடா, நான் யாருன்னு காட்டுறேன், வா. நானும் வரேன். சூப்பரண்டன்ட்ட முன்னாடி வச்சுக்கிட்டு பேசுறதுக்கோ பாக்குறதுக்கோ இது ஒண்ணு ஜெயில் இல்ல. நீ படி ஏறி மேல வர்றதுக்குள்ள நாங்க 2 பேரும் பேசி முடிச்சிட்டு கிளியே வந்துருவோம். நீ வாடா கண்ணா, வாடா. வினு கண்ணா, நான் என்னோட ரூம்ல இருப்பேன், நீ அங்க வரணும். நான் உன்கிட்ட சில விஷயங்களை கேட்டாகும். இவன் வருவாமா? நீ வாடா, வா. Come on. Wow. ஹலோ, செல்லுல அப்படி என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? டேய் உட்காரா. நீங்க 2 பேரும் பார்த்து வருஷ கணக்கா ஆயிருச்சுல்ல? இவ யாருன்னு உனக்கு ஏதாவது தெரியுதாமா? பாலா பெரியம்மாவோட பையன் தானே. ஏதோ ஒரு செல்லக்குட்டி. குட்டி கிட்டிலாம் ஒண்ணும் இல்ல, வினு வேணுகோபால். டேய், இவளை பார்த்த உடனே இப்படி கோவப்பட்ட எப்படி? சரி, முதல்ல இவ யாருன்னு சொல்லு பாப்போம். டேய், இவதான் இந்த வீட்டோட மாலு. இந்த வீட்டோட மாலுவா? நம்ம சுமேஷோட பொண்ணு பாலவிகா. இவன் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாமா. ஆனா இவன் ரொம்ப அப்பாவியான பையன். ஆனா பாக்குறதுக்கு அப்படி தோணாது. அப்புறம் அவங்க யாரு என்னன்னு நான் சொல்ல வேண்டியது இல்லைல்ல? இவன் இந்த வீட்டுக்கு தினமும் வந்துட்டு போவானா என்ன? உன்னை பத்தின வேற கதைகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மாலு, இது எல்லாத்தையும் குடிக்கணும். குடிச்சிட்டு நீ ரூம்ல போய் இருமா. இங்கெல்லாம் நீ உட்கார வேண்டாம். இந்த வீட்டுக்கு வாடகை நாம தானே கொடுக்கறோம், எங்க இருந்தா என்ன? இங்க பாரு, நான் சொல்றதை எதிர்த்து பேசாம மரியாதையை கேளுமா. என்ன விஷயம் சொல்லுங்க மம்மி. அம்மா சொல் பேச்சை எப்படி கேக்குறா பாரு. இப்போதைக்கு நான் இந்த இடத்தை விட்டு போற மாதிரி இல்ல. வேணும்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வாசல்ல நின்னு வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களை கூப்பிட்டு உள்ள உட்கார வைங்க.
கண்ட்ரோல் கண்ட்ரோல். உன்னை பத்திலாம் இவ சொல்லல. என்னை பத்தி தான் அவன் சொன்னான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் கண்டிப்பா அந்த மாதிரி தான் நடந்துக்கணும். இவங்க எல்லாரும் இங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். நீ ஃபோன் பண்ணியிருந்தா இங்க வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. மாலு, பெரியப்பா மறுபடியும் நான் இங்க வர வேண்டியதா இருக்கும். கண்டவங்களாம் வீட்டுக்கு வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பெரியப்பா. இத்தனை நாளா உன் கூடவும் சுமேஷ் கூடவும் அந்த பொண்ணு இருந்தது இல்ல, அதுக்கான கோவம் தான் இதுங்கிறது அவன் நடவடிக்கையிலேயே தெரியுது. அவளோட சுபாவத்துல அப்படி என்ன பிரச்சனை? ஆஷா, நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் இதை உங்கள்கிட்ட சொல்றேன். மாலுவோட சுபாவத்துல சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதான் என்னன்னு சொல்லுங்க. அவ அப்பா அம்மா இல்லாம தானா பிறந்து வளர்ந்துட்டாளாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. கொஞ்சம் கூட யாரையும் மதிக்காம அவ இஷ்டத்துக்கு பேசுறா. இப்ப இருந்தே அவளை கண்ட்ரோல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். பாலா பத்தி நினைக்கும் போதாண்டா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள இன்னொரு பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்கிறா. இப்ப பாரு, சொல்லாம கொள்ளாம ஒரு சஸ்பென்ஷன். எந்த புறம்போக்கு அவளை மாட்டி விட்டானோ. இதுக்கெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். அவளுக்கு எதிராக எந்த கேஸும் கண்டிப்பா வராது. கேஸை நடத்துறதுக்கு அவ கையில பணம் இருக்கா என்ன? தெரியாது. அவளுக்கு உதவி பண்ண ஏகப்பட்ட பேர் இருப்பாங்களே. நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுக்கப்புறம் வக்கீல், போலீஸ், அப்புறம் உதவி பண்றவங்க எல்லாருமே அடிக்கடி வீட்டுக்கு வந்து போவாங்க. இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதால பாலாவால கண்டிப்பா மறுத்து பேசவே முடியாது. அவளை நீ தான் உன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். உன் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா. ஏதாவது நடந்து போச்சு அப்படின்னா அதுக்கான கெட்ட பேரு உன் தலைமையில தான் வந்து விழும். நான் பாத்துக்கிறேன். டேய், சும்மா பார்த்தா மட்டும் போதாது. நீ சொல்ற பேச்ச கேட்டுதான் பாலாவும் அகிலாவும் நடந்துக்கணும். அவ சஸ்பென்ஷன்ல இருக்கிறதுனால கண்டிப்பா சம்பளம் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த பணத்தை நீ வச்சுக்கோ. பாட்டி உங்ககிட்ட இருந்து நான் ஏற்கனவே நிறைய பணம் வாங்கிட்டேன். ஆஹா, நீ எந்த கணக்கும் வச்சுக்க வேண்டாம். என்னோட காலத்துக்கு அப்புறமா எனக்கு வர வேண்டியது எல்லாமே ஒன்ன சேர்ந்ததுதான். நீ நான் சொல்ற பேச்ச கேட்டா அதுவே போதும். வெளியில இருக்க பைக் யாரோடது? அது நம்ம வினுவோடது தான். டேய், நம்ம வேணுவோட பையன் வினு. வாடா. அட, நீங்க என்ன முன்ன பின்ன தெரியாத மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க? டேய் ஜலகுட்டி, இவன் யாருன்னு உனக்கு தெரியலையா? இவன் தான் உன் கிரேட் சித்தப்பா சுமேஷ். தெரியுது. இதத்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வச்சிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. டேய் சுமேஷ், இவன் கூட நான் ரொம்ப நல்லா பழகினதுக்கு அப்புறம் தான் வேணும் இல்லாத குறையவன் தீர்த்திருக்கான்னு புரியுது. இப்ப இவன் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்காண்டா. இருந்தாலும் இன்னும் இவன் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆக வேண்டி இருக்கு. அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா இவன் வேணுவே தான். இவனை நீ கெட்டவனா மாத்திட்ட அப்படின்னா நீ கண்டிப்பா என் கையால தான் சாவ. ஆரம்பிச்சிட்டியா? நான் நல்லது பண்ணி இந்த வீட்டுல எப்பவுமே நல்ல பேர் எடுத்ததில்ல. டேய், நீ என்ன இவனை இப்படி பாக்குற? இவன் பழைய பீஸ் தான்டா. இங்க பாரு, இந்த பெரியப்பா கூட நீ சேரலனாலும் இந்த சித்தப்பாவை நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டேன்னா உன் எதிர்காலம் மிக சிறப்பா இருக்கும். அடடா, இப்பதான் எனக்கு ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது.
இவங்க 2 பேரோட பாடி ஷேப் வேற மாதிரி இருந்தாலும் தாடி ஷேப் ஒரே மாதிரி இருக்கு பாத்தியாமா? என்ன ஒரு டிசைன். இது குரங்கு தாடி, இது ஆட்டு தாடி. இல்ல நான் மாத்தி சொல்லிட்டேன். நீ உட்காரு. நான் இப்ப கிளம்புறேன். ஓ, அம்மாவும் அக்காவும் நல்லா இருக்காங்களா? அவங்களாம் நல்லா தாண்டா இருக்காங்க. இப்பதான் அவ பெரிய நிலைமைக்கு வந்துட்டாளே. அவங்க 3 பேர்ல இவன் ஒருத்த மட்டும்தான் இந்த குடும்பத்து மேல பாசமா இருக்கான். வேணான கொன்னவன் தண்டனை முடிஞ்சு வெளியில வந்தான்னு கேள்விப்பட்டேன். உனக்கு தெரியுமா அது? யாரு? சூரஜா? சே, வேணுவ கொன்னதான் அவன் இல்லைன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும்டா. அப்புறம் பாலா இந்த கேஸ்ல மாட்டாம இருக்கத்தான் அவன் வேணும்னே தண்டனை ஒத்துக்கிட்டான். அப்படி அவளை காப்பாத்துறதுக்கு அவளுக்கு அவனுக்கு என்ன உறவு இருக்கு? கண்டிப்பா அவன் தான் கொண்டு இருப்பான். அதுக்கு அவனுக்கு வேற யாராவது சப்போர்ட் பண்ணியிருந்தா கடவுள் நிச்சயமா அவனுக்கு தண்டனை கொடுப்பாரு. வேணான கொன்னவனுக்கு 12 வருஷம் தண்டனைலாம் பத்தாது. அந்தாலும் இதுக்கப்புறமும் அனுபவிக்கணும். அப்பாக்காக ஏதாவது நீ பண்ணணும்னு மனசுல நினைச்சினா நீ தான் களத்துல இறங்கணும். டேய், அது ஒரு பழைய பிரச்சனை, அதை விட்டு தள்ள வேண்டியதானே? அப்படி எதுவும் நான் முடிவெடுக்கவே இல்லை. என்ன பண்ணணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். வேணுவ கொண்டவனை பழி வாங்கறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு 10 பேருக்கு தெரியணும். நான் தெரிய வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என் குடும்பத்தை கஷ்டப்படுத்துற சில பேர் இருக்காங்க. முதல்ல அவங்களோட கணக்கு முடிக்கணும். என் மனசுக்குள்ள நான் ஒரு லிஸ்ட் எழுதி பத்திரமா வச்சிருக்கேன். அதை வச்சுக்கிட்டு நான் ஒவ்வொருத்தரையும் பழி வாங்க போறேன். ஆமா, இப்படி ஒரு லிஸ்ட்டை நீ போட்டு வச்சிருக்கேன்னு இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. பெரியப்பா, நீங்க என் கூட வாங்க. டேய், பழி வாங்க போறியா என்ன? அதை நான் தனியா பாத்துக்கிறேன். வேற விஷயத்தை பத்தி பேசணும், வாங்க. வேணுவோட கோபமும் ஆணவமும் அப்படியே இவனுக்குள்ள வந்திருக்குடா. கண்டிப்பா இவன் சொல்றபடி செய்வான். கட் பண்ணலாமா? ஜித்து அண்ணா, அட இரு, உனக்கு தரேன். கேக்கை கட் பண்ணதுக்கு அப்புறமா நான் முதல்ல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அப்புறம் லட்சக்கும் கொடுப்பேன். அதுக்கப்புறம் கட் பண்ற பீஸை உன்னோட இந்த குட்டி வாய்க்குள்ள வச்சு திணிப்பேன். உங்களோட டியூட்டி முடிஞ்சது. இதுக்கப்புறம் நான் இதை கட் பண்றேன். இல்ல, பரவாயில்ல, நான் கட் பண்றேன். விடுங்க மாமா, நான் கட் பண்றேன். இல்ல, நான் வெட்டுறேன். டேய், கல்யாணி ஆசைப்படுறா இல்லையா, அவளே கட் பண்ணட்டும். இதுக்கப்புறமா உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு விஷயத்த சொல்லணும்.
என்னாச்சு கல்யாணி ரத்தம் கல்யாணி அம்மா கல்யாணி Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.